வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சோதா ஆயுதர்ஸ். 30 வருஷம் சுரேசஸ் எப்படி 1.5 மாசம் குணமாச்சு? வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்முடைய அருகில் இருக்கிற ஐயா பார்த்தீங்கன்னாக்க மிக அற்புதமான மாமனிதர். ரொம்ப அருமையாக பேசுறாரு, இருக்கிறதே வெளிப்படையாக சொல்றாரு. 30 வருஷமா சுரேசஸ், பல டாக்டர்களை பார்த்தாச்சு, பல லட்சங்கள் செலவு பண்ணியாச்சான் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. செதில் மீன் செதில் மாதிரி வருமா இவ்வளவு அள்ளி போடுவாங்களாம். நான் சொல்றத விட இவர் சொல்லலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்க பேர்? ஐயா பேர் நாகராஜன். நல்லா கண்ணியம் பேசுறீங்களே. ஐயா உங்க வயசு 70 வயசாச்சு. 70 வயசாச்சு, இன்னும் சூப்பரா இருக்கீங்க, அருமை. ஐயா உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் என்ன? ஐயா 30 வருஷமா சொரியாசிஸ் இருந்தது. 30 வருஷமா சொரியாசிஸ். அப்படி ஒய்ஃப் வந்து சுரண்டி விடுவாங்க, மருந்து போடும்போது சுரண்டி விட்டோன்னா அப்படி மீன் பக்கு மாதிரி ரத்தமாக வரும். மீன் பக்கு ரத்தமாக வரும், அள்ளி போடுவாங்க குப்பையில். அவ்வளோ மீன் பக்கம் இருக்குது. இங்கே எவ்வளோ இது பார்த்து 15 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணேன். எவ்வளோ டாக்டரை பார்த்துருப்பேன்? ஒரு 15 டாக்டரை பார்த்துருப்பேன். 15 லட்சம். அண்ணா நகர் சித்த வைத்தியம் கூட பார்த்துட்டேன். அண்ணா நகரில் போய் சித்த வைத்தியம் ஒரு 6 மாதம் பார்த்தேன். அங்கேயும் சரியாக கேட்கல. அப்புறம் இங்கே சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். உங்களுடைய மகளுடைய செல்லு பார்த்து வந்தேன். அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னே வந்து எனக்கு 1.5 மாதத்துக்குள்ளே எனக்கு மருந்து கொடுத்தாங்க. எல்லாம் குணமாயிடுச்சு. இப்போ ஆரோக்கியமாக இருக்கேன். இருக்காங்க. ஆமாம். நீங்கள் தான் டெய்லி அள்ளி போடுவீங்களா? ஆமாம், ரத்தமாக வரும். ரத்தமாக வரும். அப்பா, இதனால ஏற்படுற பாதிப்புகள் என்ன இருந்தது? அப்போ தூக்கம் வராது. நம்ம சிலருக்கு தூக்கம் வராது. நைட்டெல்லாம் தூக்கம் வராது. உட்காந்துக்கிட்டே இருக்கணும். வெளியில் போகும்போது இதான கேட்பாங்க உங்களை? நான் சட்டை போட்டு தானே போகிறேன், மூடிட்டு தானே போகிறேன். இது வரைக்கும் புல் கை போடுவேன்ல. தெரியாதுல்ல யாரும். எங்கே மட்டும் இல்லை உங்களுக்கு? தலையில் இருந்து மூஞ்சி மட்டும் தான் இல்லை. மூஞ்சி மட்டும் தான் இல்லை. இந்த மூஞ்சி மட்டும் தான். ஆனால் தலையில் இல்லை. 18 பை மாதிரி சூப்பராக ஒரு பொண்ணு கூட இல்லை. சூப்பராக இருக்கு ஐயா, நல்லா இருக்கு. ஐயா இப்போ 15 லட்சம் செலவு பண்ணிருக்கீங்களா? ஆமாம். அவ்வளோ செலவு பண்ணி உங்களுக்கு நல்லா இல்லையா? ஆமாம், நல்லா இல்லை. இங்கே வந்து 1.5 மாதம் நல்லாச்சு. ஆமாம், சூப்பருங்க ஐயா. சார் வணக்கம். சார் வணக்கம். மதிப்புக்குரிய சித்த மருத்துவர் டாக்டர் சதீஷ்குமார் ஐயா கிட்ட கேட்கலாம். சார் 30 வருஷமா சொரியாசிஸ் சார். 1 நாள் 2 நாள் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் 20 வருஷம் இல்லை, 30 வருஷம் சொரியாசிஸ். 10-15 டாக்டர்களை பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. எங்குமே குணமாகலன்னு சொல்றாங்க. அவருடைய துணைவியார் பார்த்தீங்கன்னா கீரி அந்த மீன் செதில் மாதிரி எடுத்து அள்ளி போடுவாங்களா, ரத்தம் அப்படி வரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நல்லா மாப்பிள்ளை மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க 1.5 மாசத்துல. இது எப்படி சாத்தியமாச்சு? ஆக்சுவலாக சோரியாசிஸ்ன்றது வளர்ச்சிதை மாற்றம் வேகமாக நடக்கிறதுனால வருது. இது வந்து ஒரு மெட்டபாலிக் டிசார்டர். இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஸ்கின்ல இருக்கிற செல்கள் வந்து வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு மேலே இருக்கிற செல்களை தூக்கு. அப்போ மேலே இருக்கிற செல்களுக்கு ரத்த ஓட்டம் ஒழுங்காக போகாமல் செல் டெத் ஆகி அந்த ஸ்கெல் வந்து ஸ்கேலிங் மாதிரி வந்து செதிலாக வந்து அப்படியே வெள்ளையாக வந்து படுத்துடும். ஸோ அப்போ அதை ஆமாம், அது அந்த பொக்கு மாதிரி வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அரிப்பு வந்துடும். ஏன்னா அப்போ அந்த கீறி அந்த செதில்களை வந்து உதிர்த்து விட்டால் தான் அவங்களுக்கு வந்து அரிப்பு வந்து அடங்கும். அப்படி கீறும்போது அது மேலே இருக்கிற செல்கள்லாம் வந்து இதாகுது இல்லையா, அதனால் சின்ன பிளட் ஸ்பாட்ஸ் வந்து அதில் வந்து நிறையா வரும். ஆமாம், அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து நம்ம எதனால் அந்த வளர்ச்சிதை மாற்றம் வந்து வேகமாகுதுனாக்க, சித்த மருத்துவத்தில் ஒரு கான்செப்ட் உண்டு. பேதியால் வாதம் அல்லாத மேனி கிடையாது. அதான் வாதம் வந்து அதிகமாகும் போது அந்த மேனியானது மாசு நிறைந்ததாக மாறும். அது என்ன பிரச்சனை வேணாலும் இந்த மாதிரி சோரியாசிஸ் வரலாம், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரலாம், அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் மாதிரி வரலாம், இல்லை கரப்பான் போன்ற எக்ஸிமா மாதிரி உள்ள கண்டிஷன் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ அப்போ அந்த வாதத்தை கம்மி பண்ணி ஸ்கின் இந்த மாதிரி மெட்டபாலிசத்தை வந்து நமக்கு அனுபவமாக பல ஆயிரம் வருஷமாக நமக்கு சித்த மருத்துவத்தில் ஸ்கின்னுக்குன்னு நிறைய மருந்துகள் வந்து கொடுத்து அனுபவத்தில் வச்சுருக்காங்க. பூவரசப்பட்டையாக இருக்கட்டும், மாவிலங்கப்பட்டையாக இருக்கட்டும், பரிங்கப்பட்டையாகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து இருக்குது. அதை நம்ம மருந்தாக நம்ம உள்ளுக்கு கொடுக்கும்போது அது அந்த வாதத்தை கம்மி பண்ணி அந்த ஸ்கின்னோட வளர்ச்சிதை மாற்றத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்துது. அது கொஞ்சம் இது கண்ட்ரோல் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நல்லா வந்து பூஸ்டப் பண்ணி இது நார்மலுக்கு வந்து கொண்டு வந்துடுது. அப்போது அந்த உள்ளுக்கு பேதி மருந்தும் கொடுத்துட்டு ஸ்கின்னுக்கான கரெக்டான மருந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா, எப்பேற்பட்ட சோரியாசிஸ் இருந்தாலும் நமக்கு வித்தின் 1 மந்த்ல வந்து சேஞ்சஸ் வந்து தெரியும். மேக்ஸிமம் 3 to 4 மந்த் ஆகும் கண்டிப்பாக. அது எல்லாருக்குமே 4 மாதம்லாம் கிடையாது. 1.5 மாதத்துல குணமாயிடுது. இந்த மருந்து தான் 1.5 மாதம். ஆமாம், 1.5 மாதத்துல குணமாயிடும். அடுத்த ட்ரிப் வரலையே உங்கள்கிட்ட வரலையே. நான்
ஒய்ஃபை தான் கூட்டி வந்திருக்கேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு. அவர் மேனின்னு சொன்னார்ல டாக்டர், அந்த மேனி அவருக்கு எப்படி நல்லா குணமாயிருக்குன்றத பாருங்க வீடியோல. இருந்ததுக்கான தடம் இருக்கு, ஆனா வந்து டிசீஸ் இல்லை. என்னங்க சார்? இப்போ பாருங்க, அந்த இருந்ததுக்கான சோரியாசிஸ் இருந்ததுக்கான அந்த அச்சுகள் இருக்கு, அந்த அந்த ஸ்கின்ல மாற்றங்கள் நடந்ததுக்கான தடம் இருக்கு. பட் ஆனா சோரியாசிஸ் இல்லை, நார்மல் ஆயிடுச்சு சொன்னார்ல. இப்போ இல்லை, சுத்தமா இல்லை. ரைட். சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர். ஆனால் இருந்ததுக்கான தடங்கள் இருக்குது. நேர்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சார் கிட்ட திரும்பி பேசலாம். சொல்லுங்கள் சார். சார், இந்த சோரியாசிஸ் அந்த இது வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த மெட்டபாலிக் ஆக்டிவ் வந்து நாம் கொடுக்குற மருந்துகள் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ப்ளஸ் வந்து அதை வந்து இல்லாமல் அதை நார்மலைஸ் பண்ணிடுது. அப்போது அந்த வளர்ச்சிதை மாற்றம் கட்டுப்படுத்துறதுனால இப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஆங்கில மருத்துவத்தில் வந்து இதுக்கு ஸ்டீராய்டு மாதிரி கொடுத்து தான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வைப்பாங்க. நம்ம ஸ்டீராய்டெலாம் எதுவும் கிடையாது. நார்மல் பிளான்ட் சோர்ஸில் நம்ம அதை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைக்கிள் வந்து நார்மலாக ரிவர்ஸ் ஆகுது. சூப்பர். அதை ரிவர்ஸ் ஆகிறதுனால இது சில இடத்துல வந்து மருந்து கொடுப்பாங்க, கம்மியாகும், மறுபடியும் திரும்ப வந்துடும். மருந்து கொடுப்பாங்க, கொஞ்சம் கம்மியாகும், திரும்ப வந்துடும். 1.5 வருஷம் கழிச்சு வருவாங்க. இன்றைக்கி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது அவருக்கு அந்த 1.5 மாதம் மருந்தோடு சரி கொஞ்சம் நார்மலாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த டயட்லேருந்து எல்லாமே கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவார். அதோட இது இவருக்கு நான் எல்லாமே சாப்பிட்டேன். முன்னாடி சாப்பிட்டேன், இந்த மருந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டேன். தண்ணி ஒன்று தான் அடிக்கலை, மீதி எல்லாம் நல்லா சாப்பிட்டேன். கறி மீன் எல்லாம் சாப்பிடுவேன். ஆமாம், அருமையான மனுஷன். இல்லை, மருந்து சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட்டேன். மருந்து சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட்டேன்னு. இந்த மருந்துக்கு அந்த சாப்பிட்றதுக்கு எஃபெக்ட் ஆகலை, செட் ஆயிடுச்சு. உடம்பு செட் ஆயிடுச்சு. ஆமாம், என் உடம்பு செட் ஆயிடுச்சு. என்ன சார், அதாவது வந்து அந்த மனசு தான். ஆனால் எல்லாருக்கும் ஒரே உடம்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடம்பு அமைவு கிடையாது இல்லை சார். அது வந்து நல்ல இதாக இருக்குது சார். அதனால் அது எடுத்தாவே போதுமானது. அதனால தான் வந்து இது நமக்கு சித்த மருத்துவத்தில் கண்டிப்பான தீர்வு இருக்குது. அது என்னன்றதா நம்ம என்னன்றது நோயை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மருந்துகளை கொடுத்தா போதும். சூப்பர் சார். நேரில் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் சோரியாசிஸ் 1.5 மாதம் குணமாயிருக்குது. மனுஷன் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுக்கிறாரு. ஜம்ம இருக்காரு, சூப்பராக இருக்காரு. இப்போ மாப்பிள்ளை மாதிரி இருக்காரு, அருமையாக இருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளதை உள்ளபடி இருக்கிறது அப்படியே வெளிப்படையாக சொல்கிறார் மக்களுக்கு. அதே மாதிரி விட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். ஐயா, இப்போ நிறைய பேர் பார்த்துருக்காங்க, சின்ன குழந்தை பெரியவங்க வரையும் பார்த்தா எல்லாருக்கும் இந்த சோரியாசிஸ், தோல் நோய் எல்லாம் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்களுடைய அனுபவத்தில்? அவங்கங்க பார்க்குறதோட ரூபா செலவு பண்ணுறதோட இங்கே வந்து பார்க்கலான்னு சொல்கிறேன். இங்கே வந்தாச்சுன்னா 1 மாதத்துல குணமாயிடும். சூப்பர் சார், சூப்பர். நேர்களே, உங்களுக்கும் சோரியாசிஸா? சோரியாசிஸ்னா மிக பெரிய கவலையில் இருக்கீங்களா? ஏன் நிறைய செலவுகள் பண்ணிட்டீங்களா? எங்கேயும் ரிசல்ட் வரலையா? தோல் சார்ந்த நோய்களால் அவசரப்படுறீங்களா? கவலையே பட வேண்டாங்க, இருக்கவே இருக்கு. மதிப்புக்குரிய டாக்டர் சதீஷ்குமார் ஐயா வந்து பாருங்க, உங்க நோய்களை குணமாக்கிங்க. கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம் ஐயா.